மதுரையில் ஆட்டோ ஓட்டுநரை வீட்டு வாசலில் வைத்து ஒரு கும்பல் சரமாரியாக வெட்டி படுகொலை செய்துவிட்டு தப்பியோடியுள்ளது. இதுகுறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்கலாம். ராஜ்குமார், வணக்கம். மேலும் விவரங்கள் என்ன, சொல்லுங்க. வணக்கம். மதுரையில் ஆட்டோ ஓட்டுநரை நள்ளிரவில் வீட்டின் முன்பாக வெட்டி முகத்தை சிதைத்து சரமாரியாக வெட்டி போலீசுக்கே சவால் விடும் வகையில அவர்கள் அதே இடத்தில் அறிவாளை போட்டு சென்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. மதுரை மாநகர் உலகநேரி ராஜீவ்காந்தி நகர் பகுதியைச் சேர்ந்த அபினேஷ் என்ற இளைஞர் ஆட்டோ ஓட்டுநராக இவர் பணியாற்றி வரக்கூடிய நிலையில இவரது சொந்த ஊர் மேலூர். அங்கிருந்து இப்பகுதியை கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னதாக வந்து இவர் பெற்றோரோடு வசித்து வந்தார். இந்த நிலையில்தான் தான் நேற்று இரவு ஆட்டோ ஓட்டி அபினேஷ் வீட்டின் முன்பாக நின்று கொண்டிருந்தார். அப்போது மது போதையில் வந்த ஒரு கும்பல் திடீரென அபினேஷுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு திடீரென அது கைகலப்பாக மாறி இருக்கிறது. பின்னர் அபினேஷ் தலையில அருகில் இருந்த கட்டை எடுத்து கும்பல் தாக்கியுள்ளது. இதனால் அபினேஷ் வலியால் சத்தமிட்ட நிலையில அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்தனர். அவர்களை பார்த்தவுடன் அந்த கும்பலானது தாங்கள் வைத்திருந்த அருவாளால் முகத்தை சரமாரியாக வெட்டி கொலை செய்துவிட்டு அந்த கும்பல் அங்கிருந்து தப்பியது. இது குறித்து உடனடியாக அக்கம் பக்கத்தினர் மாட்டுத்தாவணி காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தவுடன் அவர்கள் விரைந்து வந்து உடற்கூறு ஆய்வுக்காக உடலை அனுப்பி வைத்து தப்பி ஓடிய கொலையாளிகளை தற்போது தேடி வருகிறார்கள். இந்த பகுதியில கொலை செய்யப்பட்ட சம்பவமானது அப்பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.